ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகள் மேய்க்கும்படி அனுப்பினான் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே இந்த குடியானவன், அந்த இளையகுமாரன் வேலை தேடி போகிறான். வேலை தேடி போகிற பொழுது அவனுக்கு ஒரு வேலையை அமைத்து இந்த எஜமான், அந்த குடியானவன் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேலை அமைத்து கொடுத்தான். அவனுடைய வாழ்வாதாரத்திற்காக அவன் ஒரு வேலையை கொடுக்கிறான். மிகுந்த பஞ்சம் உண்டாயிருக்கிறது, தேசத்தில் மிகுந்த பஞ்சம். ஆக பன்றி தின்கிற தவிட்டை கூட தின்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை வைத்திருந்தார்கள். அன்றைக்கு இருந்த வேலைகளிலே இதுவும் ஒரு வேலையாக இருந்தது. ஒரு இன்றைக்கு நம்ம அந்த வேலை ஒரு மாதிரி நினைக்கலாம், பன்றி மேய்க்கிற வேலை என்பது. ஆனால் அன்றைக்கு அந்த வேலை ப்ரொஃபஷனல் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, ப்ரொஃபஷனல். இன்றைக்கி ஐடி கம்பெனியில் மற்ற கம்பெனியில் வேலை செய்கிறது போல் அந்த நாட்களில் இருந்த வேலைகளில் மிகவும் நல்ல வேலைகளில் அதுவும் ஒன்றாக இருந்தது. காரணம், அந்த நாட்கள் விவசாயம் அதிகமாக இருந்தது. அதேபோல் ஆடுகள் மாடுகள் மேய்ப்பதில், விவசாயம் செய்வது, பயிர் வகைகள் செய்வது, இவைகள் தான் அன்றைக்கு இருந்த முக்கியமான தொழிலாய் வேலையாக காணப்படுகிறது. ஆகவே இவனுக்கு அந்த வேலையை அந்த குடியானவன் எஜமான் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை நம்பி ஒரு வேலையை கொடுக்கிறான். அவன் துன்மார்க்கன் என்று அறிந்திருந்தும், அவன் பொல்லாதவன் என்று அறிந்திருந்தும், பெற்றோர்களை விட்டு தூரம் வந்திருக்கான் என்று சொல்லி அறிந்திருந்தும், அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேலையை கொடுக்குறான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எந்த வேலை செய்தாலும் நான் அதை செஞ்சு முடிச்சிடணுங்கிற தீர்மானத்தையும் எடுத்திருந்தான். ஒருவேளை அவன் செய்தது தவறாக இருந்திருக்கலாம், பெற்றோர்களை விட்டு விலகி வந்து தவறாக இருந்திருக்கலாம், ஆஸ்திகளை பங்கு போட்டு வாங்கி கொண்டு வந்து தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் என்னால் அடுத்த ஒரு லெவலுக்கு போக முடியும், நான் மீண்டுமாய் படைநிலைமைக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று அவன் தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இவன் வேறே ஒரு திருட்டு வேலைக்கோ அல்லது மற்ற பொல்லாத காரியங்களுக்கு போகாமல் இவன் ஒரு வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இவனுக்குள்ளே கடைசி முயற்சியை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். என்னால் எதாவது ஒன்று செய்ய முடியும், ஏதாவது செய்து நம்ம மேலே வர முடியும் என்ற எண்ணம் இவனுக்குள்ளே இருந்தது. கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுகிறான். அந்த முயற்சி தான் இந்த வேலை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எஜமான் இவன் நம்பி ஒரு வேலையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். துன்மார்க்கனாக இருந்தவனுக்கே அந்த எஜமான் வேலை கொடுப்பான்னு சொன்னால், பொல்லாதவனாக இருந்த அவனுக்கே ஒரு வேலையை கொடுப்பான் என்று சொன்னால், இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இயேசு ரத்தினால பாவங்கள் கழுவப்பட்ட நாம் இன்றைக்கி ஆண்டவர் இயேசுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுனால, தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பதனால அவர் நம்மையும் ஆசீர்வதித்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே அவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், நான் மேலே வந்துவிட முடியும் என்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அவனுக்கு இருந்தது. அவன் சோர்ந்து தூண்டு போய் விழுந்து விடலை, இன்னும் அவ்வளோதான் சொல்லி விழுந்து விடலை. மாறாக அவன் தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டு எழுந்து அவன் காரியங்களை செய்ய அவன் ஆரம்பிக்கிறான். வேலை தேடினான், வேலை கிடைத்தது. அந்த வேலையை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். பன்றி தின்கிற தவிட்டை கூட திங்கக்கூடாது என்கிற ஒரு கண்டிஷன் இருந்த போதிலும், கொடிய பஞ்சம் இருந்த போதிலும் அவன் அந்த வேலையை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேலை செய்வதற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேலை செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். சோம்பேறி கர்த்தர் அருவருக்கிறார். சோம்பேறி எறும்பெடுத்து போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொண்டு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த இளையகுமாரன் ஒரு நல்ல ஒரு காரியத்தை தேடுகிறான், ஒரு வேலையை தேடுகிறான். இவனுக்கு வேலை கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மனிதனையும் தூக்கி விடுவதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதனை உயர்த்துவதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதனையும் ஆசீர்வதிப்பதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறார். அவரிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளாதவர். ஆகவே ஒரு நல்ல வேலையை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் ஒரு நல்ல வேலை அவர் கொடுக்க முடியும். ஊழியம் என்பது ஒரு நல்ல வேலை. நெகேமியாவுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். ஊழியம் என்பது நல்ல வேலையாக இருக்கிறது.
உலகத்தின் வேலைகளும் நல்ல வேலையாக இருக்கிறது. ஆகவே தேவன் ஆண்டவராகிய இயேசு இடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், நானும் முன்னேற முடியும் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே வருகிற பொழுது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் பிரயாசப்படுகிற பொழுது கையினுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். செல்வ சீமானாக இருந்தார். அவருடைய ஆஸ்திகள் பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது. அவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவர் இருந்தார். இன்றைக்கி கிறிஸ்தவர்களை காட்டிலும் மற்ற ஜனங்கள் ஒருவேளை பண வசதி இருக்கலாம், பொருளாதார வசதி பெரியவனாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம உயர்த்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டா. உலகத்தான் வாங்குகிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்தில் வேதனை கிடையாது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன்.